வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்ளும் அலுவலர்களுக்கு போதிய பயிற்சி இல்லாததால் பல லட்சம் மக்களின் வாக்குரிமை பறிபோகும் அபாயம் உருவாகியுள்ளது. எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர திருத்த பணிகளால் பீகாரில் 65 லட்சம் மக்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டது. இந்த நடைமுறையை அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்க உள்ள தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் செயல்படுத்த முடிவு செய்த தேர்தல் ஆணையம் அதற்கான பணிகளை செய்து வருகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 4ஆம் தேதி சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கின. மாநிலம் முழுவதும் வீடு வீடாக செல்லும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விண்ணப்பங்களை வழங்கி வருகின்றனர். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் வசித்து வரும் உருது பேசும் இஸ்லாமியர்கள் தமிழ் மொழியில் மட்டுமே வழங்கப்படும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய முடியவில்லை. அதேபோல் கடந்த தேர்தலில் வாக்களித்திருந்தாலும் 2005ஆம் ஆண்டு எங்கு வாக்களித்தார் என்ற விவரம் தேவைப்படுவதால் பொதுமக்கள் அந்த தகவலை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இப்போது ஓட்டு போட்டுருக்குறோம். ஆல்ரெடி எங்களுக்கு ஆதார் கார்டு அதெல்லாம் வச்சு தான் ஓட்டு கொடுத்தாங்க. இப்போ மறுபடியும் இது எங்களுக்கு ஃபில் பண்ணுங்கள், இதெல்லாம் கொடுங்கனாக்கா நாங்கள் எப்படி இது மறுபடியும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு ரிஜெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்களாம் சரியில்லை, இப்போ உங்களை அப்பா அம்மா இங்கே ஓட்டு போடல, வெளியூர் போட்டாங்க, ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாதவங்க, இப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நாங்களாம் என்ன பண்ணணும்? வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை வழங்க வரும் அலுவலர்கள் எப்போது வருவார்கள் என்பது தெரியாமல் பணிகளுக்கு செல்வோர் படிவத்தை வாங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பல மாவட்டங்களில் கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடியவர்கள் பணி நிமித்தமாக நகரங்களுக்கு சென்றால் இந்த திருத்த பணிக்காக அவர்கள் அனைவரும் சொந்த ஊர்களுக்கு திரும்ப முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். இவங்க காலையிலேருந்து அங்கேயும் ராந்திக்கிட்டு தான் எல்லா வீடும் பூட்டி கிடக்கு. அப்போ என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் தேவையில்லாதது. நீங்கள் கேட்டிங்களா? இல்லைன்னா அங்கே வந்து வாங்கிட சொல்லி ஒரு அறிவிக்கை கொடுங்க, அப்படியே வந்து வாங்கிடட்டும். ஓட்டு வாங்குவவங்க வந்து வாங்கிடட்டும், இருக்கவங்களும் கொடுத்துட்டு போக சொல்லுங்க. அதுதான் முறை. வெளியே வேலைக்கு போயிடுவோம், வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கிறாங்க, வந்து ஃபார்ம் கொடுக்குற நேரமும் தெரிய மாட்டேங்குது. அதனால இது மட்டும் எங்களுக்கு எப்பவும் போல இருக்கிற ஆதார் அட்டையை ஓட்ட ஐடியா போதுங்க. முதியவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள் படிவத்தை பூர்த்தி செய்ய மற்றொருவரின் உதவியை நாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. சிலர் படிவத்தின் முக்கியத்துவம் தெரியாமல் அதனை பூர்த்தி செய்யாமல் அலட்சியமாக விடுவதையும் பார்க்க முடிகிறது. இதனால் பலரது வாக்குரிமை கேள்விக்குள்ளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் கேட்கும் ஆவணங்கள் கொடுத்து வாக்களிக்க வேண்டுமா என்று பலர் கேள்வி எழுப்புகின்றனர். எனக்கு அந்த அளவுக்கு ஃபுல்லாக பண்ண தெரியல. நீ யார்ட்டாச்சும் கொடுத்துட்டேன் ஃபுல்லாக பண்ணணும். நீ அது எப்படி என்னங்கிறது எனக்கு இந்த சட்டமன்ற தொகுதி எண்ணுன்றெல்லாம் கேட்குறாங்க. நமக்கு அது அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்கடா நம்ம அதை செஞ்சுருக்கலாம். பாக்கி ஒரு சில இது நமக்கு தெரியும், தந்தையின் பெயர் இந்த மாதிரிங்கிறத நம்ம எழுதிடலாம். சப்போஸ் எழுதும்போது எதாவது ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு அப்படின்னா இவங்க என்ன சமைப்பாங்களா இல்லை அவங்க இது எழுதிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியலண்ணே. படிக்காத ஒரு பாமர மக்களுக்கு வெறும் ஃபார்மை கொடுத்துட்டு போய் 2 நாள் கழிச்சு எழுதிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஏதோ ஒன்று எழுதாமல் ஃபார்மை தொலைச்சி திரும்பவும் அந்த ஃபார்மை கொடுக்க மாட்டாங்களாம்ல. இதனால் வாக்குகள் நிறையா தமிழகத்தில் குறைக்கிறதுக்காக இதை ஏற்பாடு பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரியுது. எஸ்ஐஆர் பணிகளால் வாடகை வீடுகளில் வசிப்பவர்கள் பெரும் குழப்பத்திற்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கும் வீட்டின் முகவரியும் அலுவலர்கள் வழங்கும் படிவத்தில் இடம்பெற்றுள்ள முகவரியும் வெவ்வேறாக இருப்பதால் செய்வதறியாமல் அவர்கள் தவிப்புக்குள்ளாகியுள்ளனர். எங்கள் பொசிஷனில் நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறோம். சப்போஸ் வாடகை போயிடும், வாடகை அங்கே தான் நீங்கள் ஓட்டு ஸ்லிப் எழுதுக்கணும், நீங்கள் அந்த இடத்துல தான் நீங்கள் எங்கே தூங்கி எழுதுக்கிறதோ அந்த இடத்துல நாங்கள் ஓட்டு போட்டோம்னு நாங்கள் சொல்கிறாங்க. அது சாத்தியமா சொல்லுங்கள்? எங்களுக்கு சொந்த வீடு ஒன்று இருக்குது, நாங்கள் எங்களுக்கு இடம் பத்தல, எங்கள் வசதி பற்றி நாங்கள் ஒருத்தர் வாடகை இருக்கிறோம். அங்கே அந்த அட்ரஸை நீங்கள் போட்டு எழுதுன்னு சொன்னால் நாங்கள் எப்படி எழுத முடியும்? ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியல. அது எதனால் இந்த ஃபார்ம் தர நமக்கு வித்தியாசம். ஓட்டர் ஐடியில் ஒரு அட்ரஸ் இருக்குது, அவங்க கொடுத்ததில் ஒரு அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸ் பழைய அட்ரஸில் வரும்னு சொல்கிறாங்க. அந்த அட்ரஸை மாற்றணும்னு நம்ம போனாக்கா அட்ரஸ் இப்போ போய் மாற்ற போனாக்கா ஓட்டர் ஐடி பேர் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வெளியூரில் இருக்கிறவங்களாம் எப்படி அடுத்து ஓட்டு போட விடுவாங்க? பேர் எடுத்துட்டாங்கன்னு பயப்படுவாங்க. பயந்து நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் பார்த்துட்டு இருக்கு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை வழங்க சம்பந்தப்பட்ட வாக்காளர்களை தேடி அலையும் அலுவலர்கள் ஒரு கட்டத்தில் பொது இடத்தில் முகாம் அமைத்து படிவங்களை வழங்கி செல்வதாகவும் புகார் எழுந்துள்ளது. அவங்க என்ன மேலதிகாரிகளை கேட்டு அவங்க இது பண்ணுறாங்க. இன்னொன்று என்னன்னாக்கா அவங்கள சரியான முகவரியும் தெரிய மாட்டேங்குது. ஒரு வீடாக ஏறி இறங்குறாங்க, இல்லைனா ஒரு இடத்துல கேம்ப் மாதிரி வச்சு கொடுத்துட்ருக்காங்க. அது வாக்காளர் தான் வாங்குறாங்களா இல்லையாங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கொடைக்கானல் அருகே உள்ள மலை கிராமங்களில் எஸ்ஐஆர் அறிவிப்புகள் எதுவும் தெரியாது என்று கூறிய பழங்குடியின மக்கள் செல்போன், டிவி இல்லாமல் வாழும் தங்களுக்கு ஆதாரம் வேண்டாம், வாக்காளர் அடையாள அட்டையும் வேண்டாம் என்று தெரிவித்தனர். வீட்லேயே யாரும் இருக்க மாட்டாங்களே, காலையில் 8 மணிக்கு போவாங்க, சாயந்தரம் 5 மணி 6 மணி ஆயிரும். அப்படின்னும் போது வீட்டில் யாருமே இல்லாத டயத்தில் இங்கே என்னத்தை யார்கிட்ட சார் கேட்க போகிறாங்க? அதை ஒரு முன்னாடியே சொல்லியிருந்தா கூட எடுத்துக்கு போவாங்க, இல்லாட்டி ஏதாவது சொல்லுவாங்க. யார்கிட்டையும் கேட்கறதுக்கு இங்கே ஆளுங்களே இருக்க மாட்டாங்க.
2002, 2005 ஆண்டிற்கான வாக்காளர் பட்டியலை ஆவணமாக கொண்டு இந்த திருத்த பணிகள் மேற்கொள்வதால் அதன் பிறகு புதிதாக பெயர் சேர்த்த லட்சக்கணக்கானோர் ஆவணங்களை கொடுக்க முடியாத நிலை உள்ளது. புதியதாக பெயர் சேர்க்கவோ பெயரை மாற்றவோ வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விண்ணப்பங்கள் கொடுக்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டினர். 2005இல் எந்த தொகுதியில் எந்த பாக எண்ணில் வாக்களித்தோம் என்று பெரும்பாலானோருக்கு தெரியாது என்றும் இது போன்ற குளறுபடிகளை தேர்தல் ஆணையம் சரி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.